நாம் இருவரும் ஹைதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா. யார் 2 பேரும் மைசூர் போனாங்க? அப்படி போகும்போது யார் உருது மொழியில் பேசினாங்க? இந்த கூற்றை சொன்னவங்க யார்? சரிங்களா. நம்ம அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெருமையாக நன்மையை தந்து அது சொல்கிறது யார்? நாளைக்கே போகலாம் சிவகங்கையை மீட்கன்னு சொல்கிறது யார்? இது எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டிங்கனாலும், இல்லை நோட் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருந்தால் நோட் பண்ணிக்கிட்டிங்கனாலும் சரிதான். ஓகேங்களா. அடுத்தது பெண்கள் படைப்பிரிவுக்கு ஆண்கள் படைப்பிரிவிற்கு யார் தலைமை ஏற்றாங்க? இதையுமே நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. காளையார் கோயில் வேலுநாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது. இறுதியில் ஆங்கிலேயின் படை தோற்று ஓடியது. காளையார் கோயிலில் அரசியார் அவர்களே, காளையார் கோவில் நம் கைக்கு வந்துவிட்டது. நாம் இப்போது சிவகங்கை கோட்டை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி எடுத்து விடலாம் என்றார் பெரிய மருது. அவசரம் வேண்டாம், இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். வரும் விஜயதசமி திருநாளன்று கதவுகள் திறக்கப்படும். அப்போது நமது படைகள் உள்ளே நுழையலாம் என்றார் வேலு நாச்சியார். அப்போதும் பெரிய காவல் இருக்குமே என்றார் சின்னமருது. விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு. நமது பெண்கள் பிரிவினர் கூடைகளில் பூக்கள், பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் மறைத்து கொண்டு கோட்டைக்குள் செல்லட்டும். உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் பிரிவினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும். ஆங்கிலேயரை விரட்டி எடுத்து விடலாம் என்றார் வேலுநாச்சியார். அப்படியே செய்யலாம் அரசியாரே. இன்னும் ஒரு செய்தி, தங்களை காட்டிக் கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம். அவர்கள் மறுத்ததால் கொன்றுவிட்டார்களாம். அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்றார் அமைச்சர் தாண்டவராயனார். அவருக்கு ஒரு நடுகள் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே. அவரது பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் என்றார் வேலுநாச்சியார். அப்படியே செய்வோம்னாரு அமைச்சர். விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை. வழியில் உடையாளுக்காக நடப்பட்ட நடுகள் முன்பு குதிரையில் இருந்து இறங்கினார் வேலுநாச்சியார். தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுகளுக்கு காணியாக்கையாக செலுத்தி வணங்கினார். அருகில் நின்ற வீரர்கள் உடையாள் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டார். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் படித்ததில் இன்னைக்கு படிக்கக்கூடிய இப்போ இதில் இருந்து என்ன கொஷின்ஸ் வரும்னா, ஆங்கிலேயரோட படை தோற்று ஓடுச்சுல, அது எந்த இடம்? இதில் இருக்கக்கூடிய கூற்றுகள் படிச்சுக்கோங்க. எந்த கூற்று யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். படை மறுநாள் காலை சிவகங்கையை அடைந்தது. அரசியாரே, நான் நமது பெண்கள் படைப்பிரிவுடன் மாறுவிடத்தில் உள்ளே செல்கிறேன். உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். தீ எரிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறினார். இது முக்கியம். யாருடைய கூற்று? குயிலி. அப்படியே ஆகட்டும் என்றார் வேலுநாச்சியார். குயிலியும் பெண்கள் படையினரும் கோட்டைக்குள் சென்றனர். சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது. உள்ளே உயரமாக தீ எறிவது தெரிந்தது. நமது படை உள்ளே நுழையட்டும்னு ஆணையிட்டுறாங்க வேலுநாச்சியார். படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து செல்றாங்க. ஆங்கிலேயரோட படையோட கடுமையான போர் நடக்குது. இறுதியில் ஆங்கில படை தோல்வியடைந்து கோட்டையை விட்டு ஓடிடுச்சு. வெற்றி வெற்றின்னு வீரர்கள் சொல்கிறாங்க. இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கேன்னு வேலுநாச்சியார் கேட்குறாங்க. குயிலி தம் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்துட்டார் அப்படின்னு ஒரு வீரர்கள் சொல்கிறாங்க. குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டு கொடுத்திருக்கிறார். அவரோட துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன்னு வேலுநாச்சியார் சொல்கிறாங்க. வேலுநாச்சியாரோட வீரம், மருது சகோதரர்களின் ஆற்றல், ஹைதர் அலியின் உதவி ஆகியவற்றோடு குயிலியின் தியாகமும் இணைந்தால் சிவகங்கை மீட்கப்பட்டது. இதில் இருக்கக்கூடிய கூற்றுகள் எல்லாம் நல்லா அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கோங்க. எந்த கூற்று யார் சொல்கிறாங்கங்கிறது வேணும். இந்த தெரிந்து கொள்வோம்ல, வேலுநாச்சியார் அவங்களோட காலம் 1730 to 1796. சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1796. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயை எதிர்த்து வீரப்போர் புரிந்த பெண் வேலுநாச்சியார். சரிங்களா. அடுத்ததாக இயல் 1 4 வகை சொற்கள். இலக்கணம் பாட்.
தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வரும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும். இது தனித்திருக்கு ஒரு சொல். ஈ, பூ, மை, கல், கடல், தங்கம். இலக்கண அடிப்படையில் சொற்கள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். பெயர்ச்சொல்னா ஒரு பொருள் இருக்குது, அதோட பேரை சொல்கிறோம். அப்படி பேரை சொன்னால் அது பெயர்ச்சொல். பாரதிங்கிறது ஒரு ஆளுடைய பெயர். பள்ளிங்கிறது ஒரு கட்டிடத்தோடைய பெயர், பள்ளிக்கூடம். சரிங்களா? காலை இது நேரத்தோட பெயர். கண் ஒரு உறுப்போட பெயர். நன்மை ஓடுதல், இதெல்லாம் ஒரு செயலோட பெயர். இதனால இது பெயர்ச்சொல். அடுத்ததா வினைச்சொல். செயலை குறிக்கிறது வினைச்சொல். வா, போ, எழுது, விளையாடு, இது எல்லாமே ஒரு செயல், அதனால வினைச்சொல். இடைச்சொல் பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வர்றது. இது தனித்து இயங்காது. இதோட எடுத்துக்காட்டுகள் மற்று, ஐ. தாயும் தந்தையும்னு வருது இல்லைங்களா? மற்றொருவர், ஐனா திருக்குறளை. அப்போ மற்று, ஐ. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இடைச்சொல்லுக்கான குறிப்புகள். உரிச்சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் ஆகும். நகரம்ங்கிறது ஒரு பெயர்ச்சொல். இதை நகரம்னு சொல்கிறோம் இல்லையா, அது உரிச்சொல். சிறந்தது, சாலச் சிறந்தது. இதோடைய புக் பேக் பார்த்துடலாம். சொல்வகையை அறிந்து பொருளா சொல்லை வட்டமிடுக. ஐ, மற்று, படித்தால். ஓகே, இது குரில் ஆ. மதுரை, கால், சித்திரை, ஓடின. மற்றது பெயர்ச்சொல், ஓடினான் வினைச்சொல், அதனால நெடில் இ. சென்ற, வந்த, சித்திரை, நடந்த. பெயர்ச்சொல் இ. மாநாடு, ஐ, மற்று. ஐ, மற்று இடைச்சொல். நாடுங்கிறது உரிச்சொல், அதனால குறிலா இதுக்கு ஆன்சர். கலைச்சொல் நாட்டுப்பற்று, பேட்ரியாட்டிசம், கலைக்கூடம், ஆர்ட் கேலரி, இலக்கியம், லிட்ரேச்சர், மெய் உணர்வு, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. இயல் 2 பராபரக்கண்ணி. இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். தண்டருள் தன்மை, தன்மைனா குளிர்ந்தன்னு அர்த்தம். தந்தருள் குளிர்ந்த கருணை. கூர் மிகுதி. செம்மையருக்கு சான்றோருக்கு. ஏவல் தொண்டு. பராபரமே மேலான பொருளே. பணினா தொண்டு செய்தல். எய்தும் கிடைக்கும். எல்லாரும் எல்லா மக்களும். அல்லாமல் அதை தவிர. அடுத்ததான் இதில் இருக்கக்கூடிய புக் பேக். தம் கூட்டல் உயிர், தம்முயிர். இன்புற்று கூட்டல் இருக்க, இன்புற்றிருக்க, குரில் ஆ. தான் என்று, தான் கூட்டல் என்று, நெடில் ஆ. சோம்பல். இதோடைய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, சுறுசுறுப்பு. இயல் 2 நீங்கள் நல்லவர். இதில் சொல்லும் பொருளும் பார்க்கலாம். சுயம், தனித்தன்மை, உள்ளீடுகள், உள்ளே இருப்பவை. இயல் 2 இலக்கணம் பெயர்ச்சொல் மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இது எல்லாமே ஒரு பெயரை குறிக்குது. ஒரு பொருளோட பெயரை குறிக்கிற சொல் பெயர்ச்சொல். பெயர்ச்சொல்ல 6 வகைகள் இருக்குது. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்புப்பெயர், தொழிற்பெயர். பொருள் பெயர்னா ஒரு பொருளை குறிக்கிறது பொருள் பெயர். இது உயிருள்ள பொருளையும் உயிர் இல்லாத பொருளையும் குறிக்கும். மரம், செடி, மயில், பறவை உயிருள்ள பொருட்களை குறிக்குது. புத்தகம், நாற்காலி உயிரற்ற பொருட்களை குறிக்குது. இது பொருட்பெயர். ஒரு இடத்தின் பெயரை குறிக்கிறது இடப்பெயர். சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு. காலப்பெயர் காலத்தை குறிக்கிறது. நிமிடம், நாள், வாரம், ஆண்டு, சித்திரை. சினை பொருளில் இருக்கிறத ஒரு உறுப்பை மட்டும் குறிக்கிறது. கண், கை, இலை, கிளை. நம்மளுடைய உடம்பில் உள்ள பொருட்களின் உடம்புங்கிறது இங்கே பொருளை வச்சுக்கோங்க. அதோட உறுப்பு கண், கை. மரம்ங்கிறது ஒரு பொருளை எடுத்துட்டா அதோடைய உறுப்பு இலை, கிளை. பண்பு பெயர் பொருளின் பண்பை குறிக்கிறது.
வட்டமாக இருக்குது, சதுரமாக இருக்குது, செம்மையான வாழ்வு, நன்மை, இது எல்லாமே பண்பு பெயர். தொழிலை குறிக்கிறது. தொழிலை குறிக்கிறது பெரும்பாலும் தள்ள முடியும். படித்தல், ஆடுதல், நடித்தல், இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது தொழிற்பெயர்னு. 6 வகை பெயர் சொற்களுக்கான சான்றுகளை தொடரில் அமைத்து எழுதவும். பொருள் பெயர் புத்தகம் பார்த்திங்களா. இடப்பெயர் பள்ளி, காலப்பெயர் மாலை, சினை பெயர் தலை, அது ஒரு உறுப்பு. பண்பு பெயர் இனிமை, தொழிற்பெயர் ஆடுதல், இடுகுறி பெயர் காரணப்பெயர். முன்னோர் பெயர் சொல்ல அதோட வழங்கர் அடிப்படையில் இடுகுறி பெயர் காரணப்பெயர்னு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. இடுகுறிங்கிறது காரணமே இல்லாமல் பேர் இருக்கும், அதுக்கு இடுகுறி பெயர்னு பெயர். மண், மரம், காற்று, எதனால் மண்ணுன்னு சொல்கிறோன்னு தெரியாது, எதனால் மரம்னு சொல்கிறோன்னு தெரியாது, எதனால் காற்றுன்னு சொல்கிறோன்னு தெரியாது. இடுகுறியே பொதுப்பெயர் சிறப்பு பெயர்னு 2 வகையாக இருக்குது. மரம், காடுன்னு பொதுவாக சொல்கிறது இடுகுறி பொதுப்பெயர். கருவேலங்காடு, அதாவது மரத்துலேயே மாமரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது சிறப்பு. காடுலேயே கருவேலங்காடுன்னு சொல்கிறோம், அதனால் சிறப்பு இடுகுறி பெயர். காரணப்பெயர் ஒரு சில காரணங்களுக்காக பெயர் வைத்தது காரணப்பெயர். நாற்காலி, 4 காலை உடையதால் நாற்காலி. கரும்பலகை, கருமை நிறத்தில் உள்ளதால் கரும்பலகை. இது காரண பொதுப்பெயர் சிறப்பு பெயர்னு 2 வகையாக இருக்குது. காரண பொதுப்பெயர் பறப்பதால் பறவை, அணிவதால் அணி, இது பறவை அணி, இது காரண பொதுப்பெயர். அதுலேயே பர்டிகுலராக நம்ம என்ன பறவைன்னு சொன்னோம்னா அது காரண சிறப்பு பெயர். வளையல், வளைந்திருப்பதால் வளையல், ஒரு வளையலை மட்டும்தான் குறிக்குது. மரங்கொத்தி, பறவைனா பொதுவாக குறிக்கல, மரங்கொத்தியை மட்டும் குறிக்கிறதுனால இது சிறப்பு பெயர். இங்கே இடுகுறி பெயரை வட்டமிடுக, நெடிலா மண். காரண பெயரை வட்டமிடுக, நெடிலா வளையல். இடுகுறி சிறப்பு பெயர் வாழை. ஓகேங்களா. கலைச்சொற்கள் அறக்கட்டளை, ட்ரஸ்ட், தன்னார்வலர், வாலண்டியர், இளம் செஞ்சிலுவை சங்கம், ஜூனியர் ரெட் கிராஸ், சாரண சாரணியர், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ், சமூக பணியாளர், சோஷியல் ஒர்க்கர், சமூகம் சோஷியல் பணியாளர் ஒர்க்கர். திருக்குறளில் சிலபஸில் இருக்கக்கூடிய 20 அதிகாரங்களில் அரண் வலியுறுத்தல் ஈகை 2 இருக்குது, அதனால் நம்ம இதை பார்த்துக்கலாம். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. உள்ளத்தால் குற்றம் இல்லாமல் இருக்கிறதே சிறந்த அறமாகும். மனத்தால் மாசிலன் இருப்பது, சரிங்களா, மனதால் மாசு இல்லாமல் இருப்பது. மனத்துக்கண் மாசிலனாதல், அனைத்தரன்னா மற்றது எல்லாம், ஆகுல நிரப்பிறனா வெறும் ஆரவாரம்தான். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் 4ம் இழுக்கா என்ற தரம். அழுக்காறுனா பொறாமை, அவானா பேராசை, வெகுலினா சினம், இன்னா சொல்னா கடுஞ்சொல். இந்த 4ஐயும் பேசாமல் இருக்கிறது தான் அறம். ஈகை, வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நேரது உடைத்து. இல்லாதவர்க்கு தருகிறது தான் ஈகை, மற்றது எல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்கிறது தான். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்க்குள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். இல்லாதவர்க்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள், அதாவது ஈத்துவக்கும் இன்பம் அறியார்வு, இல்லாதவர்க்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவர். வைத்திழக்கும், சேர்த்து வைக்கிறாங்க, இழந்துடுறாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க ஈகை செய்யாதவங்க. ஆசிய ஜோதியோட சொல்லும் பொருளும்: அஞ்சினர், பயந்தனர், கருணை, இரக்கம், வீழும், விழும், ஆகாது, முடியாது, பார், உலகம், நீள், நிலம், பரந்த உலகம், முற்றும், முழுவதும், மாரி, மழை, கும்பி, வயிறு, பூதளம், பூமி. இதோட புக் பேக் பார்த்துடலாம். Question number 3. Question number 4. எளிதாகும், எளிது கூட்டல் ஆகும், குறில் இ. பாலை எல்லாம், பாலை கூட்டல் எல்லாம், ஆ நெடிலா. இனிமை கூட்டல் உயிர், இன்னுயிர், குறில் இ.
மலை கூட்டல் இயலாம் மலையலாம். நெடில் ஆ. இந்த இயல் 3ஓட கலைச்சொற்கள் பார்த்துடலாம். மனிதநேயம், ஹியூமனிட்டி, கருணை, மெர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, டிரான்ஸ்பிளான்டேஷன், நோபல் பரிசு, நோபல் ப்ரைஸ், சரக்குந்து, லாரி. சரிங்களா? இதோட டேர்ம் 3ல் நம்ம பார்க்க வேண்டியதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ.